ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் பிரசன்னவதனம். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படமாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஹ், ஒரு புது டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு தெரியல, ஒரு நல்லா பண்ணியிருந்தாரு. அர்ஜுன்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சுஹாஸ், பாயல் ராதாகிருஷ்ணா, ராஷி சிங், விவா ஹர்ஷா. விவா ஹர்ஷா வந்து ஹர்ஷா சம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த சார் படத்தில் நடித்தவர். நித்யன் பிரசன்னா, சாய் ஸ்வேதா, குஷாலினி அப்படின்னு நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் த்ரில்லர் மூவி இது. ஃபஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்கன்னா சுஹாஸ் வந்து ஒரு ஒரு காரில் வந்து போவாங்க. அவங்க தாத்தா பாட்டி கூட, அவங்க ஃப்ரெண்டு கூட போவாங்க. ஹர்ஷா சம்பன் வந்து பின்னாடி உட்காந்துருப்பாரு. ஆக்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஃபேஸ் பிளைட்னஸ்னு ஒரு நோய் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. யாருமே ஹீரோக்கு வந்து யார் ஃபேஸ், அதாவது ஒரு நிகழ்ந்து நடப்பில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபேஸ்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். இந்த மையமாக வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் தெரியாத நேரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ரேடியோ ஜாக்கியாக இருப்பார். ஆர்ஜேவாக இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஒரு பொண்ணை வந்து காரில் ஒரு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போய் ரிப்போர்ட் கொடுக்க போவார். அந்த போலீஸ் தான் அவர் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கு தெரியாது. இதுலேயே லவ் அப்படிலாம் போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. ஏசிபி வைதேகி வந்து இதில் லிங்க் ஆகியிருப்பாங்க. அது ஏன் லிங்க் ஆனாங்க, அவங்க லிங்க் ஆகிறதுக்கு என்ன காரணம், வருன்றவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வலுக்கட்டாயமாக அவருக்கு தெரியாமல் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சரகோசின்னு ஒரு இது பண்ணுவாங்க. அதாவது இவங்க 2 பேர் குழந்தை பிறக்காது. இவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளத்தால், யார் வைதேவி ஏசிபிக்கு யூட்ரஸ் ப்ராப்ளத்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காது. அப்போ வந்து அந்த வீட்டு வேலைக்காரிக்கு இது மாதிரி பண்ணும்போது இது மாதிரி சரகோசி பண்ணலாம், அதாவது கருமுட்டையை வந்து அவளுக்கு செலுத்தி, உன்னோட கருமுட்டையை செலுத்தி வந்து அவன் குழந்தை பிறக்க வைக்கலான்னு அந்த வருண் வந்து கன்வின்ஸ் பண்ணுவான். ஆனால் அந்த டாக்டர் சொல்லுவாங்க, அதை ஏமாற்றிருப்பாங்க அந்த வைத்தியகியை. அதனால தான் அந்த கொலை ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். கடைசியில் வந்து இந்த வைத்தியகி வந்து எப்படி வருணை வந்து சூர்யா வந்து சுஹாஸ், அவர் தான் ஹீரோ சூர்யா, அவர் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அவர் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி வைத்தியகியை தாக்குறாருன்றது தான் படத்தை கூட. கடைசி வரையும் ட்விஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் ஃபாஸ்ட்டாக போச்சு. காமெடி அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஹர்ஷா சம்பட்லாம் எந்த காமெடியுமே கிடையாது. வெறும் சுஹாஸ், வைதேகி ஏசிபி, இந்த அவருக்கு போலீஸாக இருக்க அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து அவரையும் சாவடிச்சிருவாங்க. வைதேகியோட ஆன்டி ஹீரோயின் கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த ஹீரோயின் மாதிரியே பண்ணுவாங்க, ஆதியா மாதிரியே பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே ஹேர் ஸ்டைலில் பண்ணுவாங்க. நம்மளுக்கே கன்ஃபியூஸ் இருந்தது, ஆத்யாவா இல்லை வைதேகியான்னு. அப்படி இருந்தும் ஹீரோ எப்படி அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாருன்றது தான் கடைசி கிளைமேக்ஸு. இந்த வேலைக்காரியை சாவடிச்சது வைதேகி வந்து எப்படி பழி வாங்குறாரு சுஹாஸ் அப்படின்ற மாதிரிலாம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. இது வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரிவீல் ஆகுது, செகண்ட் ஹாஃப் முடிவில் ரிவீல் ஆகும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். த்ரில்லர் ஜானலில் இது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இது வந்து ஆக்ஷனாகவும் நல்லா இருந்துச்சு. ஒரு அன்ஜட்ஜபிளாக ப்ரிடிக்டபிளாகவே இல்லை. கடைசி வரையும் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருந்தது. இந்த டைரக்டர் பாருங்கன்னா இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்த படத்துல இது இந்த மே மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து நல்ல படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.